பிஸ்னஸ்லாம் நல்லா போயிட்டுருக்கு. இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதையும் நான் தான் கவனிக்கணும். அதான் என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஹாய் டாடி. சரி சரி சரி, நான் உன்ட்ட அப்புறம் பேசுகிறேன். வாமாலதா, என்னம்மா ஆளே காணோம்? இருக்கிற ஒரு பிஸ்னஸை பார்க்கவே உங்களுக்கு நேரம் இல்லை, இதில் இன்னொரு பிஸ்னஸை வேற மெயின்டைன் பண்ண போறேன்னு பீத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா மாதிரியே உனக்கும் ரொம்ப பக்தி. ஆமாம், இந்த வயசில் கோயில் குளம்னு சுற்றிட்டு இருந்தா லைஃப் எப்போமா என்ஜாய் பண்ணுவேன்? சரி, அது போட்டோம். நீங்கள் நம்ம பிஸ்னஸை கவனிச்சாதானே நம்ம நல்லா வளர முடியும். அப்பா, நீங்க சம்பாரிச்சதே இன்னும் 10 தலைமுறைக்கு தாங்கும். இதுக்கு மேலேயும் சம்பாரிச்சா பூமிக்கே தாங்காதுப்பா. உங்க பிசினஸ்ல என்ன ஏன் இழுக்கிறீங்க? சரிம்மா, உன் எதிர்காலத்தை பற்றி நாம கவலைப்பட வேண்டாமா? யாரும் எதை பத்தியும் கவலைப்பட வேணாம், அதை பத்தி யோசிச்சா போதும்பா. சரி, யோசிக்கிறேன். எனக்கு துணையா இருக்கிற ஒரு பிசினஸ் மேன் தான் உனக்கு மேட்சா இருக்கும். அப்பா, இது நீங்க டெய்லியும் பாரு சுப்ரபாதம் தான், ஆனா என் மனசே கொஞ்சம் பாருங்கப்பா. என்னம்மா, யாரையாவது மனசுல நினைச்சிட்டு இருக்கியா? சேச்சே, அதெல்லாம் எதுவும் இல்லப்பா. ஆனா எனக்கு வரப்போறவரு நல்ல பக்தி உள்ளவரா, கடவுள் நம்பிக்கை உள்ளவரா இருக்கணும்னு நினைக்கிறேன். இது மட்டும் நீ டெய்லி வாசிக்கிற சுப்ரபாதம் இல்லையா? நம்ம 2 பேர் எண்ணமும் நிறைவேற மாதிரி பக்தியோட நல்ல பணக்கார பிசினஸ்மேன் கிடைச்சா நல்லது தானே? இந்த ரெண்டுமே எதிர் துருவங்கள். பொய் பித்தலாட்டம் பண்ணி பணம் சம்பாதிக்கிற பிஸ்னஸ்மேன் உண்மையான கடவுள் பக்தனா இருக்க மாட்டான். அவன் பக்தி போலியா தான் இருக்கும். சரிம்மா, அது உன் இஷ்டம். ஆனா ஏன் இஷ்டப்படி தான் நடக்கணும், நடக்க வைப்பேன். சபாபதி, என்ன அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் சீரியஸாக டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு? ஒன்றும் இல்லை அங்கிள், உங்கள் கூட கோயிலில் போன டிஸ்கஷன் தான் இப்போ அப்பா கூட கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அப்படியா? யார் கை ஓங்கியிருக்கு? இதில் என்ன அங்கிள் சந்தேகம்? கல்யாணம் எனக்கு என் விருப்பப்படி தான் நடக்கணும், நடக்க வைப்பேன். இந்த டைலாக்கை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. இப்போதான் அங்கிள் அப்பா இதே டைலாக்கை இதே டோனில் சொல்லிட்டு இருந்தாரு. ஏன் சபாபதி, நம்ம ஃபேக்டரி தொழிலாளர்கள் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ண போறாங்களாமே? என்னடா சொல்ற? இதுவரைக்கும் யாருமே என்கிட்ட சொல்லியாடா? அப்படின்னு கனவு கண்டேன். அதான் பகல் கனவு பழிச்சிருமோன்னு அடிச்சு பிடிச்சி ஓடி வந்தேன். உனக்கு அது மாதிரி கனவு வந்திருக்குமோ? அங்கிள், எங்க அப்பா நைட்டு தூங்குறதே ரொம்ப கஷ்டம். இதுல அவர் பகல்ல தூங்கி கனவு காணுவாருன்னு நீங்க கனவு காணாதீங்க. அப்படியா? என்ன சபாபதி, அப்படி என்ன உனக்கு கவலை? பிசினஸ்ல தான் சக்க போடுறியே. டேய், இப்படி என் தூக்கத்துக்கு எடுத்துக்கிறதுனால தான் பிஸ்னஸை சக்கப்போடு போட்டுட்டு இருக்கேன். பேசாம கரும்பு தோட்டம் வை, இன்னும் சக்கப்போடு போடலாம். அப்பா, பேசாம லாண்ட்ரி பிசினஸ் பண்ணலாம், வெளுத்து கட்டலாம். சிமெண்ட் பிசினஸ் பண்ணலாமே, தூள் கலப்பலாம். என்ன 2 பேரும் என்ன கலாய்க்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அப்பா, ஃபோன் வருது. ஹலோ சார், வணக்கம் சார். என்ன சதாசிவா, இந்த நேரத்தில் ஃபோன் பண்ண மாட்டியே? என்ன விஷயம்? சார், இந்த வருஷம் நம்ம கம்பெனிக்கு நல்ல லாபம்னு எல்லா தொழிலாளர்களும் பேசிக்கிறாங்க சார். நல்லது தானே, எல்லாம் அவங்க உழைப்பு தானே. அப்ப இந்த வருஷம் போனஸும் நிறைய எதிர்பார்ப்பாங்க சார். எதுக்குப்பா? அதான் 5% இன்சென்டிவ் இந்த மாசம் சம்பளத்தோட சேர்த்து தரோன்னு சொல்லியிருக்கோமே. 5%லாம் போதாதான் சார், 20% கேட்குறாங்க. என்ன விளையாடுறீங்களா? 20% அவங்களுக்கே கொடுத்துட்டா நான் தலையில துண்டு போட்டு தான் போகணும். யூனியன் லீடர் முத்துவேல் உங்ககிட்ட பேச அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு சார். பாரு, அப்பாயின்மெண்ட்லாம் தர முடியாது. 5% வாங்கிட்டு வேலை பார்க்கறதுன்னா வேலை பார்க்க சொல்லு, இல்லைன்னா வேலையை விட்டு போக சொல்லு. போனவை சார். என்ன சபாபதி இப்படி பேசிட்ட? அவங்க இல்லைன்னா ஃபேக்டரி இழுத்து மூட வேண்டியதான். ஏதாவது கொஞ்சம் குறைச்சி பேசி, அதாவது 15% பேசி முடிச்சு கொடுப்பா. டேய், அப்போ நஷ்ட கணக்கு தாண்டா வரும். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன்ப்பா, அவ்வளோதான். அப்பா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. யூனியன் லீடர் கிட்ட நான் பேசி சரி பண்றேன். ஆமாம்மா, நீயும் தலையிட்டாதான் நம்ம பிஸ்னஸ் நல்லபடியாக போகும். நான் காணாத பகல் கனவே பழிக்குதுன்னா நிஜமாவே பகல் கனவு கண்டா இன்னைக்கு பகலில் நல்லா தூக்கம் போட வேண்டியதா? வேணாம். அப்புறம் யூனியன் லீடர் 5%க்கே சம்மதிச்சிட்டா நம்ம கனவு கற்பனை கனவாகவே போயிடும். டேய், என்னடா கனவுல மூழ்கிட்ட? ஏற்கனவே நீ கண்ட கனவு பலிச்சிடுச்சுடா. அதை நினச்சி தான் ஆச்சரியப்படுறேன். ஆனால் என் கனவு வேற மாதிரில இருந்துச்சு. ஏய், என்னடா சொல்லி தொலை. இந்த முத்துவேலு லதா அம்மா பேச்ச கேட்க மாட்டான் போல இருக்கேன். அங்கிள், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்க கனவு பழிக்காம நான் பண்றேன். அதை செய்யுமா, உங்க அப்பாவோட சேர்த்து என்னுடைய ஆசீர்வாதமும் உண்டு.